மத்திய மாநில அரசுகளின் சுற்றுச்சூழல் வனம் காலநிலை மாற்றம் துறை சார்பாக தேசிய பசுமைப்படை மாணவர்களுக்கு சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு நடைப்பயணம் கோடியக்கரையில் மேற்கொள்ளப்பட்டது. செம்போடை அரசு தொழிற்பயிற்சி நிறுவனத்தை சேர்ந்த மாணவர்கள் இதில் கலந்து கொண்டனர். வனத்துறை அலுவலர்கள் மற்றும் தொழிற்பயிற்சி நிறுவன பயிற்சியாளர்கள் மாணவர்களுக்கு அங்கு இருக்கின்ற மூலிகை தாவரங்கள், புலம்பெயரும் பறவை இனங்கள், அங்கு நிரந்தரமாக வாழும் விலங்கினங்கள் குறித்து மாணவர்களுக்கு எடுத்துக் கூறினார்கள். இதற்கான ஏற்பாடுகளை தொழிற்பயிற்சி நிறுவன முதல்வர் பொறுப்பு மில்லினர் மற்றும் சுற்றுச்சூழல் கல்வி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் முத்தமிழ் ஆனந்தன், ஆற்காட்டுத்துறை பள்ளி தேசிய பசுமைப்படை ஆசிரியர் செல்லப்பா ஆகியோர் செய்திருந்தனர். பறக்காது, அவ்வளோதான். சும்மா ஜஸ்ட் ஒரு ஜம்பிங் ஒரு தூரம் போவோம் அப்படிதான். இது மட்டும் வந்து கிட்டத்தட்ட இமயமலை உயரத்துக்கு பறக்கக்கூடியதும்பாங்க. இங்கே தான் அங்கேயும் ட்ராவல் பண்ணிட்டு வரும்பாங்க. இது ரொம்ப ரேரு. 2 வருஷமாக தான் இருக்குது. போன வருஷம் தான் இப்போ சைட் ஆகிருக்கு. இப்போ இந்த வருஷமும் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் இல்லை. இப்போ வந்திருக்கு திரும்ப. வேறு ஏதாவது சொல்லுங்கள். நம்ம இதுதான் போகிறோம். நிறைய பார்த்தோம். அதுதான் அது முத்துப்பேட்டை தான் இருக்குது அந்த பக்கம். மத்திய அரசின் சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநில மாற்றத்துறை சார்பாகவும், தமிழ்நாடு அரசின் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறையின் சார்பாகவும் சுற்றுச்சூழல் கல்வி திட்டம் என்ற ஒரு திட்டத்தின் கீழ் மாணவர்கள் இன்று கோடியக்கரை வருகை புரிந்திருக்கிறார்கள். நேச்சர் வாக், இயற்கை நடைப்பயணம். மாணவர்களுக்கு அந்த கோடியக்கரையில் இருக்கக்கூடிய ஃப்ளோராஃபோனா, அதாவது விலங்குகளை பற்றியும் செடி கொடிகள் பூக்களை பற்றியும் தெரிந்து கொள்வதற்காக அவர்களை இன்று அழைத்து வந்து அவர்களுக்கு இந்த இயற்கை சம்பந்தமான வகுப்புகள் எடுத்து கோடியக்கரையினுடைய உன்னதம் குறித்து வனத்துறையினரும் மற்றவர்களும் எடுத்து கூறினார்கள். மாணவர்கள் இதனால் இயற்கை கல்வி, சுற்றுச்சூழல் கல்வி நிறைய கற்றுக்கொண்டார்கள். அங்கே இருக்கக்கூடிய செடி வகைகள், அங்கே இருக்கக்கூடிய மூலிகை வகைகள், கோடியக்கரையில் இருக்கக்கூடிய விலங்கு வகைகள், பறவை வகைகள், இவை அனைத்தையும் அவர்கள் இன்று கற்றுக்கொண்டனர். இந்த திட்டத்தில் இன்றைய நிகழ்வில் இந்த சுற்றுச்சூழல் கல்வி திட்டத்தின் கீழ் நடைபெறுகின்ற இந்த நேச்சர் வாக் இயற்கை நடைப்பயணத்தில் செம்போடை ITI மாணவர்கள் சுமார் 70க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள். அவர்களுக்கு இந்த பயணம் மிக உதவிகரமாக இருக்கும் என்று நம்புகின்றோம்.